வெல்கம் டு த சேனல். ஸோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் ஜெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமோட எப்படி வின் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரியும், இந்த ஜெட்டெக்ஸ் வந்து ஆக்சுவலி இது ஏவியேட்டர் மாதிரியே தான் ஒரு கேமு. ஏவியேட்டர்லேயும் இந்த மாதிரி ஃப்ளைட் போகும், அது இடத்துல போய் வெடிக்கும். அதேமாரி தான் ஜெட்டெக்ஸ்லேயும். இதை ஆரம்பித்த உடனே ஃப்ளைட் மூவ் ஆகும், திடீர்னு வெடிச்சிடும். இப்போ 1.05 வெடிச்சிருக்கு. இப்போ நான் வந்து பெட் கட்டுறேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் வந்து ஆட்டோ கலர் கொடுத்து வச்சுருக்கேன். எப்போனா 1.10 இங்கேயும் ஆட்டோ கலர் கொடுத்து வச்சுருக்கேன். 1.120 இங்கே எவ்வளோ வச்சுருக்கேன்னா 5 ரூபா வச்சுருக்கேன். இங்கே 1 ரூபா இருக்குது. ஒரு நாளைக்கு 1 ரூபாயில் 10% எனக்கு வெறும் 10 பைசா தான் பொருளோட இது கிடைக்கும். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப சேஃபான மெத்தட், நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான மெத்தட். இப்போது இந்த இது முடிஞ்சு கரெக்டாக 3 அட்டெம்ப்ட்டு, அதாவது 1.10 இது வெடிச்சிருச்சுன்னா அது தாண்டி கரெக்டாக 3 அட்டெம்ப்ட் மட்டும் பண்ணுங்கள், அதான் சேஃப். இப்போது சம்டைம்ஸ் வந்துட்டு 1.15 இங்கே இருக்கும், அடுத்து வந்துட்டு திரும்பி 1.02 பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணோன்னா, இங்கேயும் பெட் அமைக்கிட்டு இந்த 5 ரூபா இருக்குல்ல, இங்கேயும் பெட் அமைக்கணும். அப்படின்னா நம்ம தோற்ற அமௌண்ட் வந்து நமக்கு கைக்கு கிடச்சிடும். நான் அதுக்கு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். இப்போ 3ஆம் டைம் வந்துட்டு நான் பண்ணுறேன். ஸோ 3 டைம் பண்ணிச்சாச்சு. 4 டைமும் பண்ணலாம், பட் கொஞ்சம் அதில் வந்துட்டு மேக்ஸிமம் வராது. ஆனால் சம்டைம்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நெக்ஸ்ட் அதை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 40 பைசா எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 1.10 மேக்ஸிமம் வெடிக்காது. இப்போ இங்கே 2 ரெட் வந்ததுனால நான் இப்போ திரும்ப பெட் பண்ணுறேன். திடீர்னு வெடிக்கவும் செய்யலாம். சரி, ஓகே. இப்போது பெட்டிங் எப்படி பண்ணணும் பார்த்தாச்சு. பெட் பண்ணால் போதும். ஃப்ளைட் ஆட்டோ கேஸ் கொடுத்தா நமக்கு ஆட்டோ கால் கொடுத்தோன்னே கரெக்ட் ஆயிரும். நீங்களாக ஆட்டோ கால் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து மணி போயிடும். எதுனாலனா அது வந்து நமக்கு எம்எஸ் அப்படிம்பாங்க, மீட்டர் பர் செகண்ட். நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நம்ம காசு எல்லாமே போயிடும். அதனால் ஆட்டோ கால் மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க, ஆட்டோ கால் கொடுக்காமல் இருக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். அப்புறம் என்னோடய பெட்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே நான் 1 ரூபாயாக வச்சு தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே 1 ரூபா லாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறேன்னா, லாஸ் பண்ண இடத்துலையும் பாருங்கள் 1.04 நான் வந்துட்டு லூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெட்டில் என்ன கட்டுறேன் பாருங்கள், 5 ரூபா கட்டியிருக்கேன் 1.2. ஸோ எனக்கு 6 ரூபா கிடச்சிருச்சு. அப்போ நான் கட்டின 5 ரூபாயும் கிடச்சிருச்சு, நான் அந்த விட்ட 1 ரூபாயும் எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு. அடுத்து இதே அட்டெம்ப்டில் 1.2x இது வெடிச்சிருக்கு. ஸோ இதே அட்டெம்ப்ட் இதே டைமில் நான் அந்த 1 ரூபா இதையும் 2த்தையும் பெட் பண்ணதுனால எனக்கு திரும்ப ஒரு 10 பைசா எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நான் இது வந்து 10 பைசான்னு நான் சொல்கிறத விட ஒரு பைசாங்கும் போது ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு இதை வந்துட்டு என்ன சொன்னால் பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பெர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக தெரியும். இதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா, இப்போ வந்து என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 75.80 ரூபா இருக்குது. ஆனால் நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போது என் அக்கௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா வெறும் 38 ரூபா தான் இருந்துச்சு. நான் ஒரு மெத்தடை தான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மெத்தட் மூலமாக தான் நான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டுக்கு நான் வர வச்சுருக்கேன். ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட், சேஃபஸ்ட் மெத்தட், அதுதான் இந்த இது. ஆக்சுவலாக இப்போ 38 ரூபா இருக்குன்னா 1 ரூபா, 5 ரூபா, இதுக்கு அடுத்து ஒரு 25 ரூபா அப்படின்னு வச்சுருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 1 ரூபாயில் பெட் லூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து 5 ரூபாய் இதில் போடுவோம், ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து பெட்டு திரும்ப அந்த விட்ட 1 ரூபா இங்கே கிடச்ச மாதிரி கிடச்சிடும். சப்போஸ் இந்த 5 ரூபாயும் போயிருச்சுன்னா அடுத்து பேக்கப்புக்கு 25 ரூபா. அந்த 25 ரூபா போகிறதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. மிச்சம் 1% இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் 3 டைம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் இது வரைக்கும் நான் விளாண்டதுலேயே பார்த்ததுலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும் 0.07 இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1.00 இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 1.00 இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளாடணும். எப்போவுமே ஒரு வாட்டி 1.10 அதுக்குள்ளே கட்டானதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் 3 வாட்டி வந்தால் கூட 2 வாட்டி தான் நமக்கு வந்துட்டு பர்ஸ்ட் ஆகும். 3ஆவது வாட்டி, அதாவது 25 ருபீஸ் வைக்கும் போது நம்ம வந்துட்டு வின் பண்ணிடலாம். ஸோ அது வந்துட்டு சேஃபஸ்ட் சாய்ஸ். இப்போது 1 வாட்டி முடிஞ்சிருக்கு, நம்ம 2ஆவது வாட்டி பெட் கட்டுறோம். நான் எப்பவுமே சொன்னால் கரெக்டாக 3 வாட்டி தான். 3 வாட்டிக்குள்ளேயும் வெடிக்கலாம், வெடிக்காதுன்னு இல்லை. ஆனால் திரும்ப 4ஆவது வாட்டி வெடிக்குமான்னு கேட்டால் அது வந்துட்டு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 76 ரூபா வந்துருக்கு. 38லேருந்து நான் இன்றைக்கி வந்துட்டு டபுள் ஆக்கியிருக்கேன். எத்தனை நாள்லன்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸில்
ஃபஸ்ட்டு டே வந்துட்டு எனக்கு வெறும் 10 ரூபா எடுத்தேன், 38 48 ஆச்சு. செகண்ட் டே வந்துட்டு 11 ரூபா எடுத்தேன், 59 ரூபா ஆச்சு. இன்றைக்கி தேர்ட் டே. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். என்னென்னா ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு இங்கே 20 ரூபா இருக்குது, கரெக்டாக இருக்குது, இன்னும் இது கீழே போக முடியல. என்ன பண்ணியிருப்பேன்னா நான் வந்துட்டு இங்கே ஆட்டோ கலெக்ட் பதிலாக ஆட்டோ பெட் கொடுத்துருப்பேன். இங்கே வந்துட்டு எனக்கு 5 ரூபாய்க்கு பதிலாக என்னோடய டோட்டல் அமௌண்ட்டு 40 ரூபா இருந்துச்சு. ஸோ 40 ரூபா டக்குன்னு என்னடா இதுன்னு அதையும் ஆட்டோமேட்டிக்காக பெட் ஆகிட்டேன்னு பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ பெட் கொடுத்துருக்கேன்னு. ஸோ என்னோடய லக்குக்கு வெடிக்கலை, அதுக்குள்ளே 1.23 கேஷ் அவுட் பண்ணிட்டேன். அது எனக்கு 40லேருந்து ஒரு 50 ரூபாயா கன்வெர்ட் ஆச்சு. அதனால இன்றைக்கி வந்துட்டு ப்ராஃபிட் கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருக்குது. எவ்வளோனா நியர்லி ஒரு 20 ருபீஸ் கிட்ட கிடச்சிருக்கு. 20 ருபீஸ் இல்லை 60னா 38 48 ஆச்சு. அது 59 ஆச்சு. 59லேருந்து இந்த ரூபா வரைக்கும் இன்றைக்கி தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். சரி, இதை விட்டுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 நமக்கு சேஃபஸ்ட் ஆகிட்டு. ஸோ அப்படியே விட்டுடலாம். நான் பெட் பண்ணதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை எப்படி ஈஸியாக பெட் பண்ணால் 1.08 வந்திருக்கா. இன்னும் அடுத்தது நம்ம ஒன்லையும் வெடிக்கலாம். சான்சஸ் வந்து நிறையவே இருக்குன்னா சம்டைம்ஸ் இருக்குது. இந்தா வெடிச்சிட்டா இப்போது திடீர்னு வெடிக்கும். ஏன்னா நிறைய அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா இது வரல. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை கொடுத்துடலாம். நமக்கு வந்து வச்சு கண்டிப்பாக அந்த 2 வாட்டி வெடிச்சிச்சுன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் 1 ரூபா போட்டாலும் இந்த அட்டம்ப்டில் நீங்கள் வந்து 5 ரூபா போடுறீங்க. 1.2ல் 1.2 தாண்டிச்சான்னு பார்த்தீங்கன்னா தாண்டிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு சேஃபஸ்ட் சைடில் இருக்கீங்க. ஸோ அது வந்துட்டு பெட்டர் தான். ஓகே, சேஃபஸ்ட் சைடில் இருக்கும்போது நமக்கு வந்து லாஸ் இல்லை. எப்போவுமே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் லாஸ் இல்லாமல் ப்ளே பண்ணணும். இன்னொன்று இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வர்றது எல்லாமே ஃபேக்கு தான். இதை நீங்கள் நம்பிடாதீங்க. இது வந்துட்டு ஃபேக் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நிலுங்க வரவங்க காமிக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. ஆனால் இல்லை இப்போ பாருங்களேன், ரவுண்ட் எக்ஸல் டெய்லி இன்னைக்குரிய இதில் மட்டும்தான் இருக்குது 22. டைமே 20 தான் அது, ஆனால் 22 காட்டுது. ஸோ இதை நீங்கள் நம்பாதீங்க. இதில் வர்றது எல்லாமே பொய் தான். ஓகேங்களா? 2042க்கு 6640 எக்ஸ் போகுன்னு போட்டிருக்கான். ஆனால் அதெல்லாம் பொய் தான், எல்லாம் போகாது. இந்த இதுக்குள்ளேயே தான் நிற்கும். நான் கண்ணால் அதிகமாக பார்த்தது வந்துட்டு 2000 கிட்ட போயிருக்கு, 2000 கிட்ட. ஸோ அதுதான் நான் பார்த்ததுலேயே எனக்கு அதிகமாக போனது. ஸோ என்னோட பெட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 1 ரூபா வச்சு தான் இருக்கும். இப்போ நான் 76 ரூபா போனதுனால நான் வந்துட்டு 2 ரூபா வைக்கலாம். இப்போ எப்போனா ஃபஸ்ட் லெவல் 1 லெவல் 2 நான் பிரிச்சிருக்கேன் ஒரு டெக்னிக்கு. அந்த டெக்னிக்கை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் விளக்கமாக போடுறேன். எப்படின்னா 38 76 அந்த மாதிரி கணக்கு பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி சேஃபாக விளாடணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்போவுமே ஃபஸ்ட்டு 1 டைம் இதேமாரி ஆனதுக்கப்புறம் 3 டைம்ஸ் ஓகேங்களா, 3 டைம்ஸ் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் பெட்டை நிப்பாட்டிடுங்க. நீங்கள் செட்டாக விடுங்க. இது ஓவராக அடிக்டிவும் ஆகிடக்கூடாது. ஏன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். 50 ரூபா இருந்தால் கூட அது வந்து நான் இங்கே வந்துட்டு 100 ஆக்கிடலாம் வித்தின் 10 டேஸில். ஓகேங்களா? இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, வித்தின் 10 டேஸ்லங்கும் போது பெர் டேக்கு நான் வெறும் 5 ரூபா தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அப்படி தானே? ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 50 பெட்னா இது நம்ம கரெக்டாக இங்கே வந்துட்டு 1.08க்கு அப்புறம் ஒரு 3 பெட் பண்ணுறோமா? பார்த்தீங்கன்னா 3மே சேஃபு. இங்கேயும் பாருங்கள் 1 விட்டுருக்கோம், அடுத்து 1.2 வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே 5 ரூபா வச்சுருந்தாலும் நமக்கு வந்துட்டு இதாகிடும். 5 ரூபா வச்சுருந்தாலும் நமக்கு வந்துட்டு அந்த 1 ரூபா கெயின் ஆகிரும். ஸோ இது வந்துட்டு சேஃபஸ்ட். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இதில் நம்பாதீங்க. ஸோ இப்படி ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக இதில் வந்துட்டு வின் பண்ணலாம். அதை வந்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இதில் வின் பண்ணுறதுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு வாட்டி இது வெடிக்குதான்னு பார்ப்போம். இந்த பாருங்க, ஆமாம் வெடிச்சிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 2டையும் பெட் பண்ணுறேன். இங்கேயும் நான் 1.2x வச்சுருக்கலாம். ஸோ மறந்துட்டேன். இப்போ நான் 2த்தையும் பெட் பண்ணும் போது எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த 1.2 தாண்டிடுச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன ட்ரிக்கு. நம்ம லூஸ் பண்ண அமௌண்ட்டையும் எடுத்துருக்கோம். நம்ம இதில் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த 1 ரூபாயை நம்ம இங்கே எடுத்தாச்சு. இந்த 1 ரூபாய்க்கான 10 பைசா நமக்கான ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு. இப்போ 38%ல் 1 ரூபாங்கிறது 38 வேண்டாம், 38 ரூபா நமக்கு மினிமம் தேவைப்படுறது. ஸோ 40ல் 1 ரூபாங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 40ல் 1 ரூபா அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5%.
ஓகேங்களா. ஸோ 2.5% வச்சு நான் பெட் கட்டுறேன். எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு 0.25 தான் கிடைக்குது. ஸோ நான் 4 டைம் பெட் பண்ணால் எனக்கு 1% ப்ராஃபிட் கிடச்சிரும். 40 டைம் பண்ணால் எனக்கு 10% கிடச்சிரும். கரெக்டுங்களா. ஸோ 40 டைம் பண்ணால் 10% அமௌண்ட் கிடச்சிருது. ஸோ இதே நான் 10 நாளைக்கு பண்ணோம்னா நான் வந்துட்டு என்ன ஆயிடுவேன்னா டபுள் ஆயிடுவேன் 10 நாளில். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 4னா இப்போ 10 டைம் 40 பெட் சொன்னோன்னா அதை 10ஆக பிரிச்சுக்கோங்க. இதேமாதிரி அவுட் ஆனதுக்கப்புறம் 4 டைம் 1 2 3 4. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த 4 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப அடுத்து இதேமாரி ஒன்று வரும். இந்த இதுலேயும் பாருங்கள், நான் 3 மேக்ஸிமம் வைக்க சொன்னேன். அதுக்கு இதுதான் ரீசன். 1 2 3 திரும்ப இங்கே அடிச்சிருக்கு. 1 2 3. அடுத்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்படி விளாண்டு நீங்கள் ஈஸியாக இதில் ஏர்ன் பண்ணலாம். இந்தமாரி இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நான் எப்படி இல்லை நான் லூஸ் பண்ணதை, இந்த 1x நான் லூஸ் பண்ணதை நான் எப்படி எடுத்தேன் நீங்களே பார்த்தீங்க. ஸோ அதேமாதிரி பெட் கட்டி விளையாடுங்க. மேக்ஸிமம் இதில் வந்துட்டு கம்மியான அமௌண்ட்டை வச்சு விளையாட பாருங்கள். நீங்கள் அப்போ ஒரு நாளைக்கு எப்போ 1.01 போட்டால் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் தான், கிடைக்காதுன்னு இல்லை. ஓகேங்களா. இப்போ 1.01 அப்படின்னு வச்சுப்போமே, உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நான் வந்துட்டு இப்போது 76 இருக்குது, நான் ஃபுல்லுத்தையும் போட்டு நான் ஃபுல்லுத்தையும் கெட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்துட்டு என்ன ஆகும்னா லாஸாக முடியாதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திடீர்னு 1.0 வந்துடும். அப்போ உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டுமே மொத்தமாக லாஸில் போயிடும். ஸோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து அட்வைசபிள் இல்லை. ஓகேங்களா. அது நீங்கள் என்றைக்குமே அது வந்துட்டு ஒரு மோட்டிவாக எடுத்து ட்ரை பண்ணாதீங்க. பை மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே, பட் அதை ட்ரை பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்கள் இன்கம்மை லோ லெவல்லேருந்து ஹை லெவலுக்கு கொண்டு போகலாம். நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் முன்னாடி பெட்டிங் விளாண்டதில் மிச்சம் ஒரு 50 ரூபாய் என்னமோ இருந்துச்சு. திரும்ப பெட் விளாண்டா லூஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு 35 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து 38 ஆக்கி இந்த ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சதுனால இந்த ட்ரிக் வச்சு நான் விளாண்டுட்ருக்கேன். 1 இதை தோத்துட்டோம்னா அடுத்து 5 1. ஸோ மொத்தம் எனக்கு அமௌண்ட் வந்துட்டுனா ஃபஸ்ட்டு 1, அடுத்து வந்துட்டு 5 + 1 6, மொத்தம் 7 ஆச்சு. திரும்ப அடுத்த டைம் வந்துட்டு 25 ரூபா நான் போடுவேன். ஸோ மொத்தமாக எனக்கு 32 ப்ளஸ் இந்த 2த்தையும் பெட் பண்ணதுனால 38 ரூபா வரும். அந்த கணக்கு தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அப்படி விளாண்டு தான் எனக்கு வந்துட்டு 76 ரூபா ரீச் ஆகிருக்கு. நீங்கள் இந்தமாரி மெத்தடை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த டெக்னிக் என்னங்கிறத நான் வந்துட்டு டீட்டெயிலாக போடுறேன். ஸ்டே டியூன். பாய்.